லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கிய இந்தியர்களை அந்த நாட்டு அரசு கைவிலங்கு போட்டு இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியர்ல இப்படி எப்பவுமே இந்தியர் அங்கே போகலன்னா இந்தியர்னா அவங்க எப்படி அமெரிக்காக்காரர்கள் இருப்பாங்க. இந்தியன் போய் தான் சில பெரிய பெரிய டாக்டருங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க இந்தியர்கள். இந்தியரால் இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு நல்ல பெரிய நாடாக இருக்குதுன்னா அது காரணமே இந்தியா தான். இது மோடி பண்ணுற தவறு என்னன்னா, அவரை கூப்பிட்டு கேட்கணும். இந்த பாரத பிரதமரை கூப்பிட்டு கேட்கணும், இந்திய பிரதமர் யார், நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது, அது அரசியலுக்கு தகாத வார்த்தை. அது ஒரு இந்தியனை இப்படி அவர் வந்து விலங்கு போட்டு அனுப்புறதுக்கு என்ன முறை? யாராக இருக்கட்டும் மனித நியாயமாக பார்த்தீங்கன்னா இந்தியனை ஒரு சாதாரண தவறு மனிதனை கூட விலங்கு போடுறதுக்குன்னா அவன் அக்கிஸ்டா. நாடு வந்து எங்கே போகுது அப்போது? இதுக்கு யார் காரணம்? மோடி எப்படி சொல்லுவார், அவர் என்னுடைய நண்பர் தான். உங்கள் நண்பராக இருந்தால் இந்த மாதிரி செய்வாரா மோடி? இவர் கம்ப்யூட்டர் அதெல்லாம் தவறான வேலையெல்லாம் அங்கே அமெரிக்கா பண்ணுது. ரஷ்யா கூட தான் இருந்தது நம்ம ரஷ்யா வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய உதவி செய்துக்குது. ரஷ்யா இருந்தது. மற்ற நாடுகள்லாம் நமக்கு இந்தியா கூட கூட்டணியாக பேசுகிறாங்கன்னா எதுக்கு பேசுகிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு, சண்டை கடைலாம் போடா சீக்கிரத்தில். ஆனால் சண்டைன்னு வந்தீங்கன்னா அவங்க கிட்ட மண்டை இருக்காதுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க வந்து மோடி அந்த ட்ரம்ப் போட்டு வந்து அடுத்த ட்ரிப்பில் வருவாரா வரமாட்டாரா தெரியாது. அது எப்படி ஒரு இந்தியனை வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறது, தேவைப்படும் போது வாழாலும் போது தெத்தி விடுறதுனா விலங்கு போட்டு அனுப்புறதுன்னா அவங்க வீட்டு வேலைக்காரனா இந்தியன். தவறான திசையெல்லாம் கொண்டு போகிறாங்க. இதுக்கு மோடி கண்டனம் கண்டிப்பாக தெரிவிக்கணும்னா அவர் நல்ல மோசமாக இருக்கும். விலங்க போடக்கூடாது. இது இல்லீகல் இங்கேனாக்கா அவனோட அப்படியே ஃப்ளைட்டில் அப்படியே அனுப்பிச்சிருக்கணும். ஹேண்ட் கஃபிங் இஸ் நாட் ரிப்போ ஆஃப் ட்ரம்ப். பண்ணக்கூடாது, தப்பு. எந்த சிட்டிசன் உலகில் எந்த சிட்டிசன்னாக்கா இஸ் நாட் டன் எனி கிரைம். ஏஸ் இல்லீகல் டெட்டுனோ அதுக்கு அவங்க திரும்பி அனுப்பிட்டோம். நீ அங்கே வச்சுட்டு நீ வந்து ஹேண்ட் கஃப் பண்ணிட்டு உள்ளே போடணும், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. வென் யூ ஆர் டிபார்ட்டிங் இட் யூ ஷுட் டூ த ஹேண்ட் கஃப். பண்ணக்கூடாது. அது உண்மையில் ரொம்ப தப்பு. அது விலங்கு மாட்டை அனுப்புறதெல்லாம் வந்து ரிட்டன் அது ரொம்ப கொடுமை. இது ஆடு மாடுகள் அனுப்புகிற மாரி அது கொடுமையாக இருக்குது. ஆனால் இது அதான் இந்த கவர்மெண்ட்டு எடுத்து அதுக்கு ஒரு வழி காட்டணும், புரியுதா? இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இது சரியில்லையோ தெரில. அது இந்த விலங்கு மாட்டை அனுப்புறது வந்து அது மிகப்பெரிய தவறு. அதை விட்டு வேறு எதுனா பண்ணிக்கலாம், ஒன்று ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் விலங்கு மாட்டுறது ரொம்ப தப்பு. அது ஆமாம், பார்லிமெண்ட்டில் ஒரே கலெக்ட் ஆயிடுச்சுல்ல. கரெக்டாக பண்ணாங்களா எதிர்கட்சிக்காரங்க? அதெல்லாம் பண்ணுவாங்கள? அதான் சொல்கிறேன். இது 4 பேர் கேட்பாங்க, அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி விலங்கு மாட்டை அனுப்புறதுலாம் ரொம்ப தப்பு. ஆமாம், பதில் சொல்லி ஆகணும். நாட்டுக்கு மக்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது என்ன அவங்கன்னா கைதியா? அவங்க ஒரு பணிக்காக போயிருக்காங்க, பணி முடிஞ்சோடனே வந்துட வேண்டியது தானே. அவனை ஏன் விலங்கு போடணும்? தப்பு இல்லை. அது உலகத்திலே இது மாதிரி கொடுமை எந்த நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது கொடுமை. அந்த கொடுமை இப்போ மீண்டும் நடக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் படிப்பறிவு கிடையாது, பண்பு கிடையாது, பெண்கள் மேலாடை போடக்கூடாது, அப்படிலாம் இருந்த காலகட்டம். படிக்கவே கூட இருந்த அந்த காலகட்டத்துக்கு மீண்டும் ட்ரம்ப் வந்திருக்காருன்னா இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் நண்பர்கள் எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க, மாற்றம் இல்லை. நண்பர்கள்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் செய்யறது இவர் நல்லதுன்னா இவர் செய்யறது அவர் நல்லதுன்னுவாங்க. அதுதான் உண்மை. நாங்கள் என்னுடைய நண்பர் இவர் இருக்காருன்னா இவர் என்ன செஞ்சாலும் நான் நல்லது தானே சொல்லுவேன். அவர் எதிர்த்து பேச மாட்டேன்ல. அதுதான் உணர்வு இல்லாத பிரைம் மினிஸ்டர், அவ்வளோதான். சரி கிடையாது, தப்பு தான். அப்படி செய்யறது தப்பு தான். அவரை சீக்கிரமாக சுடுகாட்டுக்கு அனுப்பணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்களே இந்திய மக்களை? அப்போ நம்ம என்ன செய்யணும் இல்லையா? அவங்களும் மனுஷன் தானே, அவங்கள ஏன் இப்படி பண்ணணும்? ஏன் விலங்கு போட்டு அனுப்பணும்? அதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள கை விலங்கு போடாமல் அனுப்பியிருக்கலாம், அது செஞ்சுருக்கலாம். இதுக்கு கை விலங்கு போட்டு அனுப்பணும், அது தப்பு தானே. இந்த மோடி சரியே கிடையாது, அவர் சீக்கிரமாக போயிடணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஏன்னா எல்லாமே ஓட்டு போட வச்சுட்டு எல்லா ஜாதியும் ஒன்றும் சேர்த்துட்டு ஜாதி கலவரம் உண்டாக்குறதுக்கு பார்க்குறாரு அவர் மோடி. ஆமாம், கண்டிப்பாக அவர் கேட்டிருந்துருக்கணும். அது தப்பு தான் அவர் பண்ணது. ஏன்னா நம்ம இந்தியருக்கு வந்து நம்ம மனுஷர்கள் இல்லையா, அவங்களுக்கு கை விலங்கு போட்டு அமெரிக்காலேருந்து அனுப்புறது மகா பெரிய தப்பு தான். கையில் விலங்கு போடுறது குற்றவாளி. அவங்கள போய் கை விலங்கு போட்டு அனுப்புறது இன்னும் தப்பிச்சு ஓடி விடுவாங்களா? இல்லைன்னா இந்தியர் அப்படின்னால நல்ல ஒழுக்கமானவங்க தான் எல்லாருமே.
அவங்கள வந்து கை விலங்கு போட்டு அனுப்புறது நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் அது. சரி கிடையாதுமா அது எப்படிம்மா ஏற்றுக்க முடியும்? அது வந்து மோடிக்கும் அசிங்கம், ட்ரம்முக்கும் அசிங்கம் தான் அது. அடுத்த முறை அவர் ஆட்சிக்கு வர மாட்டார். இன்னும் 3 வருஷம் போச்சுன்னா அவர் மறுபடியும் போகணும்ல. இவ்வளோ இவ்வளோ நாளாக இருந்தாங்க. பைடன் இருந்தார், எல்லாமே இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பவே கிடையாது. இவருக்கு மட்டும் இன்னும் அவ்வளோ தனியாக அக்கறை வந்தது, ட்ரம்முக்கு மட்டும். எல்லா நாட்டையுமே வந்து பொருளாதார தடை வச்சிருக்காரு. இதெல்லாம் அவர் செஞ்சுருக்கக்கூடாது. வந்ததுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். பேசியிருக்கணும். முதல்ல ட்ரம்மை பற்றி புரிஞ்சிக்காமல் அவர் வந்து என் நண்பர் அப்படிலாம் சொல்லிட்டாரு. இப்போ நண்பனுக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து நண்பனுக்கு அசிங்கம் தானே பண்ணி விட்டாரு. அதனால் இப்போ மௌனம் காக்குறாரு. அவரால் திருப்பி எதுவும் பேச முடியல. நம்ம வந்து அவரை பற்றி புரிஞ்சிக்காமல் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இனிமேல் தான் வந்து நம்ம அவர்கிட்ட பேசி முடிவு எடுக்கணும்னு நினச்சிருப்பார். அமெரிக்கா போகிறத கூட அப்படி தான் தள்ளி வைப்பாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான விஷயம். உங்கள் நாட்டை முன்னேற்றத்துக்காக இந்தியர்கள் வந்து அங்கே வேலை செய்துருக்காங்க. அப்படி வேலை செய்யும் போது உங்கள் நாட்டை உயர்த்தத்துக்காக எங்களுடைய இந்தியாவுடைய அறிவை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வேலை செய்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க தங்கிட்டாங்க. தங்கிட்ட பிறகு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து போய் அழகாக விசா பாஸ்போர்ட்டெல்லாம் மாற்றி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பிட வேண்டியதானே? அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள்? செய்கிறது ரொம்ப தப்பு இல்லை. அதே வந்து நான் அமெரிக்காவில் இருக்கிறவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்களால நான் டிஸ்மிஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடலாமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு குறையாது. வேணும்னா சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பி விட்றேன். அது அவருக்கு கேட்க மாட்டார். அமைதியாக இருந்து எல்லா வேலையும் செய்து அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வாங்கியே தருவார். அவன் ஏன் அங்கே போகணும்? இங்கே படிக்கலாமே. அந்த படிப்பு இங்கே படிக்கிறதுக்கு எவ்வளோ வசதிகளாக இருக்குது. இவன் அப்போ அமெரிக்காவில் படிக்கணும். அமெரிக்காவில் படிக்கிறத விட நம்ம நாட்டில் எவ்வளோ படிப்புகளாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம நாட்டில் இப்போ நம்ம தான் கற்றுத்தரோம். நம்ம தமிழோட கலாச்சாரம், நம்மளோட எல்லாமே எல்லா மொழி கலாச்சாரமும் நம்ம தான் கற்றுத்தரோம். அவன் போனது தப்பு. ஏன் போகிறீங்க? நம்ம நாட்டில் படிங்க. நம்ம நாட்டில் படிப்பு இல்லையா? அவ்வளோதான். பேசணும்ல பிரதமர், நாட்டுக்கு பிரதமர். எதுக்கு பிரதமர்? நம்ம நாட்டு மேலே ஒருத்தர் கேவலமாக பேசுகிறான். நீ பற்ற உணர்வு மட்டும் நீ பேசிட்டு நம்ம நேரம் ஏன் பேசாக்கிற? உணர்வு வேணும். இந்தியன் என்ற உணர்வு இருந்தால் நீ பேசிக்கணும். மோடி உன் ஃப்ரெண்டாக அவ்வளோ இருக்கட்டும், உன் சொந்தக்காரனாக அவ்வளோ இருக்கட்டும், எனக்கு தேவையில்ல வேலை. இந்தியன் உணர்வு உனக்கு இருக்குது இல்லை மோடிக்கு? நீ இந்தியன் தானே, நீ பேசலாம்ல, ஏன் பேசாக்கிற? மோடிக்கு உனக்கு அவருக்கு இவருக்கு எங்கெல்லாம் லிங்கிக்குதா? அது இன்டிமேஷன் எதுக்கு இந்தியாவுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல? இனிமேல் நான் ஹேண்ட் கப் பண்ணி அனுப்புறேன். அது சொல்லியிருக்கணும். அவங்க யூஎஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும் தட் வி ஆர் டிபார்ட்டிங் வித் ஆல் த பேசஞ்சர்ஸ் as ஹேண்ட் கப்டு. அது பண்ணாமனாக்கா இட்ஸ் தப்பு தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஷோயிங் த மொனார்கி ஆஃப் யூஎஸ். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்கணும் இதை. அப்போ தான் வந்து ட்ரம்ப் திருந்துவார். இது என்ன பெரிய குற்றவாளி இல்லையே? அவங்கன்னா தேச குற்றவாளி எல்லாம். அவங்க எதுக்கு விலங்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் போகலான்னு சொன்னால் அவங்க வந்துட போகிறாங்க. அப்புறம் என்ன? இது வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கே ஒருத்தருக்கு எனக்கு பாதிப்புன்னா இவர் பக்கத்தில் வந்து ஐயோ பாதிக்குன்னு எழுதணும். ஒரு கீழே விழுந்துட்டா கூட ஒருத்தர் போய் தூக்கணும். அந்த பாதிப்பே இல்லாத இருக்கிறாருன்னா உணர்வு இல்லாத மனிதர் தானே, உணர்வற்ற மனிதர் தானே. அது என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓட்டு போட்டும் ஜெயிக்கலாம், போடாதையும் ஜெயிக்கலாம். நிர்மலா சீதாராமன் எலெக்ஷனில் என்ன ஜெயிச்சு வந்தாங்க இல்லையே? அது மாதிரி கொடுக்கலாம். அதனால் எவ்வளோ தில்லுமுள்ளு இருக்கும். அதை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். மௌனம் பார்க்குறனாக்கா மேபி மேட் இன்வெஸ்டிகேட் எப்படி நடந்தது இருக்குன்ட்டு. மேபி அவர் வந்து அதை ஃபுல்லாக என்கொயரி பண்ணிவிட்டு எதுக்கு ஹேண்ட் கப் பண்ணியிருக்காங்க அதை வச்சுட்டு ரிப்ளை கொடுப்பார். அவர் கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டார். ட்ரம்ப் ஓவர் மேபி, பட் மோடி ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு ஃபேஸ் எவ்ரிபடி அண்ட் டு வாட் யூ சே ஆர்கியூ வித் எனி கண்ட்ரிக்கு அவர் பிரசிடென்ட்டோட அவர் கண்டிப்பாக அவர் பேசுறதுக்கு உரிமை இது இருக்குது, திறமை இருக்குது, பண்ணுவார் சார்.